சென்னை நீலாங்கரை நடிகர் விஜய் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது தீ பற்ற வைத்த சாகசத்தில் ஈடுபட்டதில் சிறுவனுக்கு தீக்காயம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன் வணக்கம். அந்த 2 பேரும் தற்பொழுது எப்படி இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? சென்னை நீலாங்கரை பகுதியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளானது இங்கு நடத்தப்பட்டது. குறிப்பாக ஈசிஆர் சரவணன் தலைமையில இந்த கூட்டமானது நடத்தப்பட்டது. பல்வேறு நலத்திட்ட உதவிகள், சிறுவனது அந்த கராத்தே சாகசம் மற்றும் அன்னதானம், கோயில் சிறப்பு அர்ச்சனை என பல மேலதாளங்களுடன் இந்த நிகழ்ச்சியானது விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போது ஓடை கராத்தே மூலமாக சிறுவன் இந்த உடைக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்ற போது அப்போது ஒரு சிறுவன் கையில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு ஓடு உடைக்கும் சாகசத்தை மேற்கொண்ட போது திடீரென அந்த பெட்ரோல் அந்த தீயானது மலமளவன கை முழுவதுமாக சிறுவனின் கையில் பரவியதால் அருகில் இருந்த நபர் ஒருவர் அந்த பெட்ரோல் கேனை மூடாமல் அந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட போது அந்த கேனுடன் சேர்த்து தீயானது மலமளவன பரவியதால் கையில் லேசான காயம் சிறுவனுக்கு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்த நபர்கள் சிறுவனை அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்போது சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் தமிழகத்துல இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில நடிகர் விஜய் தனது பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த உத்தரவை மீறி அந்த சென்னை புறநகர் மாவட்ட தலைவரான ஈசிஆர் சரவணன் தலைமையில தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில சிறுவனுக்கு கை முழுவதும் தீக்காயம் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீலாங்கரை போலீசார் தற்போது சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.